இந்த பெதஸ்தா ஐக்கியத்தின் மூலமாய் கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஐயா, உம்மை நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறப்பா. நீர் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை இசப்பா தொடங்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிற ஐயா. நீரே இசப்பா மகிமைப்படுங்க. இந்த தூய கரத்தில் இசுவே ஒவ்வொரு பகுதியும் ஒப்பு கொடுத்துட்டோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஏசி மூலம் ஜெபக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 முதல் 18 வசனம் வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்கள் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். Me
ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த கிறிஸ்து பிறந்த நன்னாளிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு என் அன்பான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வாசித்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களுக்கு சொல்வதில் எனக்கு அதிக சந்தோஷம். அந்த 14 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்காக அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் அழகாய் இந்த வசனத்தை நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நிறைவுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை வாசித்து பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றுகிற தேவனாய் அவர் செயல்படுகிறதை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்று சொல்லி பிலிப்பியர் புஸ்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நிறைவான அந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறுகிறது என்று சொல்லுகிறது. இந்த வேத பகுதியை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு இந்த கிறிஸ்து பிறந்த அந்த நாளை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் நிறைவுள்ள தெய்வம். இந்த உலகத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை மாற்றும்படியாக தேவன் கடந்து வந்தார். இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், அந்த நிறைவுள்ள தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு அதிக சந்தோஷம். வேதத்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வர விரும்புகிறேன். அதே அந்த வேத பகுதியை நான் வாசித்து பார்த்தா, அந்த வேத பகுதி சொல்லுகிறது, 16வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லுகிறது. அவருடைய பரிபூரணம், அவருடைய நிறைவினாலே நானும் நீங்களும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்ற ஒரு ஜனம் என்று சொல்லுகிறார். அருமையான பிரியமானவர்கள், எபேசியர் புஸ்தகத்துக்கு நேராக இவங்க வேத பகுதியை நீங்கள் திருப்புவீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதம், இந்த ரட்சிப்பு, இந்த மேன்மை உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. உண்மையாகவே அந்த ஆதாம் தன்னுடைய ஆண்டவருடைய கிருபைகளை இழந்து போனார். இழந்து போன அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாக, கிருபையின் மேல் கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனு உருவம் எடுத்து ஆண்டவர் பிறந்தார். வேதம் சொல்லுகிறது, நம்மை ரட்சித்திருக்கிற அந்த கிருபை அது தேவனுடைய ஈவா. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஈவு என்பதை நாம் அறிந்து விசுவாசித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். வேதத்தின் வழியாக உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 117வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத மேன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அவருடைய ஈவு அது. அந்த பிறப்பின் மூலமாய் நாம் இந்த ரட்சிப்பை சுதந்தரித்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் இழந்து போன அந்த மகிமையை, அந்த கிருபைகளை நானும் நீங்களும் சுதந்தரித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பினாலே சுதந்தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28-30 வசனங்கள் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவதூதன் மரியாளை சந்திக்கிறார். சந்தித்து அவளோடு கூட பேசுகிற அந்த காரியத்தை குறித்து அந்த வேதம் சொல்லுகிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எந்த ஒரு சகோதரனை, சகோதரியை, எந்த
பிள்ளையை தேவன் அழைக்கிறாரோ அந்த பிள்ளையின் மீது அதிக கிருபையை வைக்கிறார். அந்த மரியாள் பெற்றுக்கொண்ட அந்த கிருபை, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிருபையை ஆண்டவர் தர விரும்புகிறார். நாளிலும் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேகர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உலகத்திலே அநேக ஜனங்கள் இருந்தாலும் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நோவா அங்கே இருந்த ஜனங்கள் மத்தியிலே நீதி உள்ளவராய் வாழ்ந்து வந்ததை வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் நீதி உள்ளவராய், ஆண்டவருக்கு பிரியமாய், உண்மை உள்ளவராய், தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு சகோதரனாய் காணப்பட்டார். அதனால தான் அவருக்கு ஒருவேளை அந்த உலகத்தின் ஜனங்கள், உலகத்தின் காரியங்கள் தெய்வத்தை மனஸ்தாபப்படுத்தினாலும் நோவாவும் அவனுடைய குடும்பமும் தெய்வத்தை சந்தோஷப்படுத்துகிற, தெய்வத்தை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாய் வாழ்ந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் எத்தனையோ ஆண்டுகள் நாம் கொண்டாடி இருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் வேத வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டிலே, இந்த 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபையை கொடுக்க விரும்புகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உண்டாக்கினார். அவன்கிட்ட சொன்னார், நான் முந்தினவன் மீது இருந்த கிருபை நான் விலக்கினது போல உன் மேலே இருக்கிற கிருபை நான் விலக்க மாட்டேன், அந்த கிருபை உன் சந்ததிகள் மீது கடந்து வரும்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதை நிறைவேற்றி காட்டினார். சாலமோன் மூலமாய் அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை உங்கள் சந்ததிகளுக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பின் மீது ஆண்டவர் கிருபை வைக்கிறதை பார்க்கிறோம். கிருபை வைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய தயவு கடந்து வருகிறது. யோசேப்புக்கு அந்த சிறைச்சாலையின் தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். ஆண்டுடைய அந்த தயவு, அந்த கிருபை அந்த யோசேப்புக்கு கிடைத்ததற்கு காரணம் அவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அவர் மீது வைத்த அந்த யோசேப்பின் மீது வைக்கப்பட்ட கிருபையை உங்கள் மீது, உங்கள் சந்ததிகளும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அந்த யோசேப்பின் மீது கிருபை வைத்து அந்த சிறைச்சாலையின் தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்தாமை யோசேப்பு என்ன செய்தான், அதை எல்லாம் வாய்க்கும்படி செய்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை நாம் செய்கிற எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தாவீதிடத்திலே நான் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன், இந்த கிருபை உன்னை விட்டு விலக்க மாட்டேன்னு சொன்னவர் சாலமோன் அந்த கிருபையை வைத்து அவனை எல்லாருக்கும் மத்தியிலே புகழ்ச்சியாய் நிறுத்தினார். யோசேப்பை ஆண்டவர் அவன் மீது கிருபை வைத்து அவனை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரியமானவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து அவரை பெயர் சொல்லி அழைத்து அவரை தெரிந்து கொண்டு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். மரியாளிடத்தில் சொல்லுகிற பொழுதும், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இன்றைக்கும் அவளை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த சகோதரி சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, அடிமையின் தாழ்மையை நீ நோக்கி பார்த்தீர். இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அடிமைப்படுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு கண்ணீரோடு துக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை என்கிற ஒரு சூழலில் இருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்று இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவரிடத்திலிருந்து நீங்கள் கிருபை பெற்றிருக்கிறபடியா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும்
இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதற்காக இந்த ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம், ஆண்டுடைய ஆலயத்திலே போய் சந்தோஷமாய் அதை கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, நல்ல உடை உடுத்தி நல்ல உணவு உண்டு அநேகருக்கு நாம் கொடுத்து சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம்? நானும் நீங்களும் தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து விசுவாசித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் கிருபையின் மேல் கிருபை பெறுவதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது. நான் வேதத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கிருபை என் மீது உங்கள் மீது ஊற்றப்படுகிற பொழுதுதான் நம்முடைய இந்த உலகத்திலே ஒரு அடையாளங்களாய் இயேசு கிறிஸ்துதான் உயிருள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற அடையாளங்களாய் வாழ முடியும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு கடந்து வரும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது ஒரு பெரிய பாதுகாப்பை கொண்டு வந்தது. உலகத்தில் வந்த அழிவுக்கு அவரை விலக்கி அவரை மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தது என்பதை இந்த வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். இனிவரும் காலங்களில் நடைபெறப் போகிற பொல்லாத பயங்கரமான காரியங்களுக்கு தேவன் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான 3 விதமான தரிசனங்களை தேவன் கொடுத்தார். என்னுடைய தனி ஜெப வேளைகளிலே நான் சொப்பனம் மூலமாய் அறிந்து கொண்ட 3 தரிசனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, அந்த 3 தரிசனங்களும் இனி உலகத்தில் நடைபெறப் போகிற பயங்கரமான காரியங்கள், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரப்போகிற பயங்கரமான காரியங்கள், அது மாத்திரமல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்களிலே அவன் கொண்டு வர போகிற பொல்லாத காரியங்களை தேவன் அது தரிசனை வெளிப்படுத்தினை ஜெபிக்க வைத்திருக்கிறார். நாங்கள் குழுவாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, இன்றைக்கு அந்த கிருபை அந்த நோவாவுக்கு கிடைத்தபடினாலே இந்த நாளிலும் பிரியமான உங்களோடு கூட நான் உறுதியாய் சொல்ல முடியும், அவருக்கு கிடைத்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு கொடுக்கப்பட்ட பராமரிப்பு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசேஷமான மகிமை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் உறுதியாய் விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்ல முடியும். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபை அவன் தலைமுறைகளிலே கடந்து சென்றது. அந்த தலைமுறையை கர்த்தர் புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் நாட்டினார். அப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை உங்கள் சந்ததிகளிலே தலைமுறையாய் கடந்து வரும் என்று சொல்லி நான் உறுதியாய் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பிரியமானவர் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது, மேன்மையை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே உயர்வை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு அநேக தேசங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். அது மாத்திரமல்ல, அவன் தகப்பன் வீட்டிற்கும் ஆசீர்வாதமாய் மாறினான். அவன் நிமித்தமாய் அவன் தகப்பன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அவன் நிமித்தமாய் அவன் சகோதரர்கள் உயர்த்தப்பட்டார்கள். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அவர்கள் அறியாத அந்நிய தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் யோசேப்பின் மீது வைத்த கிருபை செயல்பட்டதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அவர் பரிபூரணமான தெய்வம். அவரிடத்தில் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி யோவான் அதை விவரித்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அந்த 14ஆம் வசனத்திலே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லுகிறார். அவருக்குள் அப்படிப்பட்ட நிறைவு காணப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த நிறைவு, அந்த கிருபையின் நிறைவு உங்கள் மீதும் என் மீதும்
நம்முடைய குடும்பங்கள் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் கடந்து வர ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மேன்மைகளை ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே உங்களுக்கு கொடுக்க போகிறபடியால் எல்லாரும் இருந்த இடத்திலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைக்காக நன்றி. எத்தனையோ தடவை நாங்கள் இந்த வேத பகுதியை தியானித்திருந்தாலும் இன்றைக்கு எங்களோடு கூட கிருபைகளை குறித்து பேசுறீங்க அல்லவா, எங்களோடு இடைப்பட்டீங்க அல்லவா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவரே நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், கிருபையின் மேல் உம்முடைய பரிபூரணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாய், உங்களுக்குள் இருந்த அந்த பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் சந்ததிகளுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் அப்படி செயல்படுகிறீர், உமக்கு நன்றி. தேவ கிருபை கடந்து வருகிறது, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஐயா ஆண்டவரே தேவ கிருபையும் தயமும் கடந்து வருகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யோசேப்பின் மீது வைக்கப்பட்ட கிருபை, நோவா மீது வைக்கப்பட்ட கிருபை ஆண்டவரே, ஏமன் லார்ட் சாலமோன் மீது வைக்கப்பட்ட கிருபை ஆண்டவரே, ஏமன் மரியாள் மீது வைக்கப்பட்ட கிருபை ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தலைமுறை தலைமுறையாய் கடந்து வரட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செயல்படுகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை வெளிப்படுகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை தலைமுறை தலைமுறையாய் சுதந்திரிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீர் விட்டு உடைய சமூகத்தை அழுது புலம்புகிற ஒவ்வொருடைய புலம்பலும் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக நீர் அப்படி செயலாற்றுகிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உடைய கிருபையை யாரும் இழந்து விடாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே உடைய கிருபையை தலைமுறை தலைமுறையாய் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. நீர் அப்படி செயல்படுகிறீர், உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.